ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது, இந்த 5 கிரக பயிற்சி என்ன செய்ய போகிறது? நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வரலாம், 2 கஷ்டம் வரலாம். ஊரில் இருக்கிற எல்லாருமே 8ஆம் இடத்துல பொறுப்பே இல்லாமல் மறைஞ்சிட்டா என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையே. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இப்போ தான் இவர் சனி பகவான் 8ல் மறைஞ்சார். இப்போ 6ஆம் தேதி தான், இந்த முந்தா நேற்று தான் மறைஞ்சார். அது சனி பகவான் மறைகிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. நானே சொன்னேன், கடன்கள் அடையும், எதிரிகளோட பிரச்சனைகள் குறையும், அதெல்லாம் நல்லது. கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். அப்போ அஷ்டம சனி வரும்பொழுது தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் தருவார். தொட்ட காரியங்கள்லாம் கெடுப்பார், அல்லது கெட்ட பேர் உருவாக்கி தருவார். லஞ்சம் வாங்கினியான்னு கேட்பார். உத்தியோக ஸ்தானத்தில் ஒரு மரியாதை இல்லாமல் நடக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும். இப்போது இவனோட சேர்ந்து 3-10 சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டலாம். அந்த மாதிரி 3-10 சுக்கிரன் உச்சமான நல்ல இடத்துல வேற எங்கன்னா போய் உச்சமாக வேண்டியதுனால 8ஆம் இடத்துல போய் உச்சமாகறீங்கன்னா, 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்றா என்ன, பெராட்டி என்ன, எனிவே இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அது அந்த மாதிரி தான். இப்போ நம்ம அப்பா வராரு, அவர் அமெரிக்காவில் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே நான் வீக்கெண்டு போனேன், நான் வெளியே போய் நயாகராலாம் பார்த்துட்டு வந்தேன், இதெல்லாம் கேட்டு ஒரு குழந்தை சந்தோஷப்படலாம். அப்பா இங்கே நம்மளை பக்கத்தில் இருக்கிற மெரினா பீச்சு கூட்டு போனால் அதுதான் ரியல் சந்தோஷம். அந்த மாதிரி தான் சுக்கிரன் இஸ் ஹாப்பி, எனக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான். 3-10 சுக்கிரன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பேர் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குவீங்க, சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவீங்க, சில பேர் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு லேப்டாப்லாம் வாங்கி செகண்ட் ஹேண்ட் சர்வீஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. சில பேர் பெண்களுடைய ஆயத்தாடைகள், சென்ட்டு பர்ஃப்யூம்ஸு, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், பூ வரைக்கும் சொல்கிறேன். சில பேர் பூக்கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வட இந்தியாவிலேருந்து ஜாஸ்மின் கொண்டாந்து இங்கே கோயம்பேட்டில் இறக்கிறது, இங்கேருந்து வாங்கி பர்ச்சேஸ், எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. டோன்ட் டேக் பிக் ரிஸ்க். அதே மாதிரி மேரேஜஸ்க்கு செலவு பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். பட்ஜெட் கேட்டுட்டு செலவு பண்ணுங்கள். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா 5 லட்சத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதை நம்ம என்ன பண்ணோம், 5ங்கிறது 6 ஆக்கி 7 ஆக்கி 10 12ன்னு ஆயிரும். ஸோ அப்போ டபுள் ட்ரிபிள் ஆகும். சிம்மராசிக்காரங்க பக்கத்துலேருந்து பாருங்கள். சில பேர் வீட்டை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் வச்சுட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, அது இன்றைக்கி 20,000 25,000 நிற்கும். நீங்கள் நினச்சது வேறு, நடந்தது வேறு நடந்திருக்கும். புத பகவான் எல்லாத்துக்கும் மேலே 2-11 புத பகவான் போய் 8ல் மறைகிறார். இது அதுக்கு அடுத்த ப்ராப்ளம். ஏன்னா ரன்னிங் பண்ணியாக வந்தான் சார், ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு போரூரில் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, ரைட், சந்தோஷம். அதுக்காக செங்கக்கல்லை பிடிங்க மெய் வைக்க முடியும், மொய் வைக்கிறதுக்கு கையில் 10,000 ரூபா பணம் வேணும். இந்த ரன்னிங் மணியோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ரன்னிங் மணி இருந்தால் தான் 4 பேர் மதிப்பா. ஒரு கடைக்கு போகிறோம், செலவு பண்ணால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நான் கடைக்கு போனேன் சார், எனக்கு செலவுக்கு காசாக இல்லை, வேணாம் என் கார் எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடாது. அது 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 மாதிரி தான்.
ஸோ அது வந்து இருக்கிற பேரை கெடுத்து தான் விடும். பிளட்ஜ் பண்ணுறது போன்ற. 2 கூடையவன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசணும். நான் சொல்ல வந்த அர்த்தம் வேறு சார், அந்த ஆள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 2 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 7ல் இருக்கார். ஏற்கனவே இந்த ஆள் வேறு, இவன் ஒரு பாதகாதிபதி. இவன் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது மனைவி ரீதியாக, ஏன்னா 7 கூடிய சனி 8ல் மறைஞ்சிருக்கார். இப்போ மனைவி டெய்லி டார்ச்சர் பண்ணுறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதமும் ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான். என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத வேலைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போது ஏதாவது சந்தேகப்படுறது, எங்கே தான் நீ சாயந்தரம்னா காண போயிடுறேன்னு கேட்குறது, இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து 7ஆம் இடத்துல வந்து இருக்கும் பொழுது, 7 கூடையவன் மறையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, 7 கூடைய சனி வந்து 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ஆஃபர் வரும். 3-10 கூடிய சுக்கிரன் வேற உச்சம் பெறுவதால் ஐடி சம்மந்தப்பட்டவங்க ஆன்சைட் கிடைக்கும் போதே ஓடி போயிருங்க, உங்களுக்கு நல்லது. இப்போவும் சொல்கிறேன், கிடைக்கும் போதே ஓடி போயிருங்க. மலேசியாவில் கூப்பிட்றாங்க சார், கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டான, இதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தான், இதுக்காக நம்ம போகலாமான்னு யோசிக்கிறேன். மலேசியாவில் கூப்பிட்ற பக்கத்தில் இருக்கிற அந்தமானில் கூப்பிட்டா கூட ஓடி போயிருங்க. இந்த மான் இதுதான் அந்தமான் அப்படிங்கிற மாதிரி அந்தமான் போயிருங்க. என்ன அந்தமான் போனதெல்லாம் ஒரு பெரிய ஃபாரின் ட்ரிப் மாதிரி சொல்கிறேன். கடல் தாண்டி போகணும், அவ்வளோதான். என் பொண்டாட்டி இப்போ தான் 7ஆம் இடத்துல 7ல் ராகு உட்காந்து டெய்லி பேப்பர் போடுறியா. நான் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறேன், டைவர்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க, பேப்பர் போடுறியான்னு கேட்குறாங்க. எம்மா என்னமாச்சு, நல்லா இருந்த குடும்பத்துக்கு நமக்குன்னு ஒரு கேரக்டர் வரும். பழைய எக்ஸு இப்போ தான் மெசேஜ் பண்ணுவாங்க, ஐ லவ் யூ டார்லிங் அப்படிம்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து உங்கள் ஃபோனு அவங்க ஒய்ஃப் கையில் இருக்கும். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அந்த மாதிரி போய் மாட்டிக்குவீங்க. ஜாகிரதையாக இருங்க. விளையாட்டுக்காக செய்ய போகிறது விளையாட்டு விபரீதமாகும். 7 கூடையவன் 8ல் மறைந்திருக்கிறான். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு வேறு சேர்ந்திருக்கிறான். 7ஆம் இடத்துல ராகு வேறு இருக்கார். எல்லாருமே சேர்ந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பானுங்க. ஸோ அப்போது இந்த 1.5 மாதமும் நான் என்ன செய்யணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. ஃபாரின் சான்ஸ் கிடைச்சா எங்கேயாவது ஓடி போயிருங்க. அதர்வைஸ் கதவை மூடிட்டு காலிங் பண்ணலாம் கட் பண்ணி விட்டு, நானே வீட்டில் இல்லைன்னு நீங்களே, டாக்டராக இருந்தால் டாக்டர் அவுட் ஆஃப் இது ஊர்லேயே நான் இல்லைடா அப்படின்ட்டு எங்கேயாவது போயிருங்க. 1 மாதமும் மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு நல்லது. மீண்டும் சொல்லுகிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.